மேக்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 10th மேக்ஸ் சாப்டர் 5 எக்ஸாம்பிள் சம் 5.8 பார்க்க போகிறோம் பார்க்கலாமா. வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் எ லைன் ஹூஸ் இன்க்ளேஷன் இஸ் 30 டிகிரி. ஸோ ஸ்லோப் ஆஃப் எ லைன் நம்ம கண்டுபிடிக்கணும். இன்க்ளீஸ் இன் டிகிரி எவ்வளோ கொடுத்துட்டாங்கன்னா 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. தென் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளேஷன் ஆஃப் எ லைன் கண்டுபிடிக்கணும். நம்ம கொடுத்துருக்க வேல்யூ ஸ்லோப் வேல்யூ கொடுத்துட்டாங்க, டிகிரி கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுத்துருக்க டிகிரி எடுத்து எழுதிக்கலாம். டீட்டா ஈக்குவல் டு எவ்வளோ 30 டிகிரி. ஸோ ஸ்லோப் எம் ஈக்குவல் டு டேன் டீட்டா, இதான் அதோடைய ஃபார்முலா. ஸோ டீட்டாக்கு பதிலாக என்ன போடுவோம், நம்ம டீட்டாவோட வேல்யூ 30 டிகிரி. ஸோ அதை வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான். ஸோ தேர்ஃபோர் ஸ்லோப் எம் ஈக்குவல் டு டேன் 30 டிகிரி. டேன் 30 டிகிரியோட வேல்யூ என்னது நம்மளுக்கு தெரியும். டேன் 30 டிகிரியோட வேல்யூ 1/√3. ஸோ தேர்ஃபோர் நம்மளுக்கு ஸ்லோப் எம்மோட வேல்யூ 1/√3. தென் செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம். செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க, ஸ்லோப் வேல்யூ கொடுத்துருந்தாங்க √3. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டிகிரி எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்கதை எடுத்து எழுதிக்கலாம். ஸ்லோப் எம் ஈக்குவல் டு √3. லெட் தீட்டா பி த இன்க்ளேஷன் ஆஃப் லைன். அப்போ tan தீட்டா ஈக்குவல் டு என்னது √3. அந்த ஃபார்முலா அப்படி தானே, ஸ்லோப் எம் ஈக்குவல் டு tan தீட்டா. ஸோ tan தீட்டா ஈக்குவல் டு √3 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து தீட்டா ஈக்குவல் டு √3. tan வந்து இங்கே இருக்கா, tanல √3யோட வேல்யூ, அதாவது √3 வந்து என்ன வேல்யூவா இருக்கும் தீட்டாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. tan 60 டிகிரியோட வேல்யூ தான் √3. ஸோ தீட்டா ஈக்குவல் டு என்னது 60 டிகிரி. இதோட இந்த சம் முடிஞ்சது. சம் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நினைக்க. புரிஞ்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.